அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, டென்ஷன் சொல்லுவோம் இல்லையா, ஒரு நூல் மேலே உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ். இந்த நூல் மேலேனா ஒரு பொருளை கட்டி இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருளை கட்டி இழுக்கும் பொழுது அந்த நூலில் உண்டாகக்கூடிய ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸை பற்றின ஆழமான அறிவு உருவாக்கிக்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளத்தை கவனமாக என்ன செய்வோம்? லெட் அஸ் ரீட். Two bodies of masses 10 kg and 20 kg respectively kept on a smooth horizontal surface are tied to the ends of a light string. என்ன கேட்டிங்கன்னா, ஒரு 10 கிலோ ஒரு 20 கிலோ உள்ள ரெண்டு மாசஸை ஒரு ஸ்மூத் டேபிளில் வச்சுருக்காங்க. ரெண்டையும் கட்டியிருக்காங்க, லைட் ஸ்ட்ரிங்கால் கட்டியிருக்காங்க. A horizontal force F is equal to 600 Newton is applied. So 600 Newton force கொடுக்கப்படுது. First case A, second case B along the direction of the string. What is the tension in the string in each case? அது என்னன்னா AB சேர்த்து வைக்கிறதுல ஒரு தடவை ஏல ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க, ஒரு முறை பியில் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ ஏல ஃபோர்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரிங்கில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும், பியில் ஃபோர்ஸ் கொடுத்தா ஸ்ட்ரிங்கில் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? Let us examine the situation. Right. So நம்மகிட்ட ரெண்டு மாசஸ் இருக்கு. ஒன் இஸ் A, another one is B. A 10 kg, B 20 kg. ரைட். இப்போ இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்ட்ரிங் எவ்வளவு ஃபோர்ஸ் தர்றாங்க? 600 நியூட்டன் தர்றாங்க. 600 நியூட்டன் தர்றாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க கேட்டிங்கன்னா, இந்த சிச்சுவேஷனில் இங்கே என்ன டென்ஷன் இருக்கும், இந்த நூலில் என்ன டென்ஷன் இருக்கும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த 600 நியூட்டன் இதை பல்க் ஆக்கிட்டிங்கன்னா இட் பிகம்ஸ் 30 kg. இங்கே பாருங்கள், இட் பிகம்ஸ் 30 kg. Acceleration is equal to force by mass. So force is 600, mass is 10 plus 20. So 600 divided by 30 is equal to 20 meter per second square. So ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் உருவாகக்கூடிய ஆக்சலரேஷன் 20 meter per second square. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த பியில் இருக்கக்கூடிய டென்ஷன் கேட்குறாங்க. ஸோ பியில் இருக்கக்கூடிய டென்ஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். பி இந்த டைரக்ஷனில் ஆக்சலரேட் ஆகுது, அதனுடைய வேகம் கண்டுபிடிச்சோம் 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் உண்டாகக்கூடிய டென்ஷன் எவ்வளவுனா, இதனுடைய மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். மாஸ் இஸ் 20, ஆக்சலரேஷன் இஸ் 20. ஸோ திஸ் இஸ் 400 நியூட்டன். இது 400 நியூட்டன். இங்கே பாருங்கள், T is equal to M into A, 20 into 20, 40 நியூட்டன். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஏ பிடிச்சு இழுத்தோம்னா கிரியேட் ஆகக்கூடிய டென்ஷன் 400 நியூட்டன். சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், இன்னொரு அனாலிசிஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ப்ரொசீஜராக போகலாம். சப்போஸ் ஏபி இந்த ஃபார்மில் வச்சுருக்கோம், ரைட், இந்த டைரெக்ஷனில் இழுக்கிறோம், இங்கே 600 நியூட்டன் தர்றோம். அப்போ ஆக்சலரேஷனை பொறுத்த வரைக்கும் 600 divided by sum of the masses 30, this is 600. அப்போ எவ்வளோ தான் இருக்கும்? 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் தான் இருக்கும். அப்போ இதில் கிரியேட் ஆகிற டென்ஷன் எவ்வளோ இருக்கும் கேட்டிங்கன்னா, இதை பிடிச்சி இழுக்கும்போது இந்த ஸ்ட்ரிங் இழுக்குது இல்லையா, அப்போ இங்கே கிரியேட் ஆகக்கூடிய டென்ஷன் இதனுடைய மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். இங்கே கிரியேட் ஆகிற டென்ஷன் எவ்வளவு? மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன். So 10 into 20, 200. So this becomes 200 Newton. This becomes 200 Newton. இதை இன்னொரு வகையில் அனலைஸ் பண்ணலாம். That also our students should know. அது எப்படி கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு என்ன தெரிஞ்சு போச்சுன்னா, இந்த ஸ்ட்ரிங்கில் கிரியேட் ஆகக்கூடிய டென்ஷன் 600 நியூட்டன். ஓகே, சப்போஸ் இந்த 10 kg மட்டும் இருந்துச்சுன்னா, நிறைய இருக்குது, 10 kg மட்டும் இருந்து 20 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷன் இருந்துச்சுன்னா, இதில் இருந்திருக்க வேண்டிய டென்ஷன் வெறுமனே 200 நியூட்டன். ரைட். அப்போ இங்கே மொத்தம் 600 நியூட்டன் இருக்கு. சரிங்களா? அப்போ இதில் என்ன டென்ஷன் இருக்கும்? இது மொத்த டென்ஷன், தென் இதற்காக மட்டும் இருந்த டென்ஷன். ஸோ 600
minus 200, this is 400. So again we got 400 Newton. Sorry, 400 Newton. Okay. அதே மாதிரி இந்த கேஸ் எடுத்துக்கோங்க. இந்த கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இங்கே உண்டாகக்கூடியதை நீங்கள் சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் எவ்வளவு? திஸ் இஸ் 600 நியூட்டன். இந்த 20 kgக்காக மட்டும் தேவைப்படும் டென்ஷன் எவ்வளவு? 20 into acceleration. 20 into 20, 400. Right. So 400 Newton. அப்போ இங்கே இருக்கக்கூடிய டென்ஷன் எவ்வளவு? 600 minus 400, 200 Newton. So this is 200 Newton. So நம்ம பிள்ளைகளுக்கு அப்போ என்ன புரியணும்னா, நிறைய வழிகளில் இந்த சிச்சுவேஷனை நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம எக்ஸாமின் பண்ண முடியும். நிறைய வழிகளை எக்ஸாமின் பண்ண முடியும். ஆனால் நமக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி புரியணும்? மிக துல்லியமான வகையில் நமக்கு புரியணும். பிள்ளைகளுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.